me alone. It is not to pray for me alone. எனக்கு மாத்திரம் இல்ல, என்னோட குடும்பத்திற்கு மாத்திரம் இல்ல, but I want to bless somebody else. நான் இன்னொரு யாரோ ஒருத்தர் ஆசீர்வதிக்க முடியாது நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். God he doesn't want to bless me alone, but he wants me to be a blessing to somebody else. அப்படியே ஆண்டவர் நம்ம விரும்புகிறார். அது இரண்டாவது நிலைமை. மூன்றாவது நிலைமை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல பின்பகுதியை வாசிக்கும் பொழுது அங்க ஒரு பணக்கார ஒரு குடும்பத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். அதுல இருக்கிற ஒரு அம்மா, அவங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை. There's no need for her. அவங்களுக்கு எந்த தேவையுமே கிடையாது. அவங்களுக்கு எல்லா காரியங்களும் அவங்களுக்கு இருக்குது. பணம் இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க குடும்பமா, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எலிசா அந்த வழியாக போகும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் ஒரு பரிசுத்தவான், இவருக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. There is no force for her to do that. அவங்களுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை. அநேக வேளையில் நாம் தேவைகளுக்காக என்ன பண்ணுகிறோம், ஜெபிக்க போகிறோம். When there is a need arises, then we bend our knees. எப்ப தேவை அதிகமா இருக்கிறதோ அப்பதான் என்னுடைய ஜெபத்தின் நேரமும் அதிகமாகும். நம்ம எப்ப பிரச்சனைக்குள்ள போறோமோ அப்பதான் நம்ம உபவாசமா ஜெபிக்க ஆரம்பிக்கும். உபவாசம்னா என்னன்னே தெரியாம இருக்கும். ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் 3 நாள் உபவாசம் எடுக்க போறேன், 3 மணி நேரம் ஜெபிக்க போறேன். We increase the prayer because there is a need. எப்ப அடி விழுகுதோ உடனே என்ன பண்றோம், டக்குன்னு ரூம்குள்ள ஓடி போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். But this woman did not have any such need. எந்த ஒரு தேவையுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களா என்ன பண்றாங்க, மனம் உவந்து, it is out of love, அன்பின் மிகுதியினால் என்ன பண்ணுகிறாங்க, எலிசாவை கூப்பிட்டு பரிசுத்தவான் என்று சொல்லி அவங்களுக்கு உணவு கொடுக்கிறதை பார்க்க. அதோட மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு தடவை எலிசா வரும் பொழுதும் அவர் தான் தங்குவார். உடனே அவர் நினைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு தனியா ரூம் ஒன்று செய்யணும், ரொம்ப கம்ஃபர்டபுளா அவர் வைக்கணும்னு சொல்லி ஒரு மேல் அறையை அவங்க தயார் செய்யறதை பாருங்க. ஒரு மேல் அறை, an upper room is prepared for this Elisha. upper room என்று சொன்னாலே ஆவிக்குரிய நிலைமையில அது ஜெபத்தை குறிக்கிறது அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொல்லி பாருங்க. She prepared the upper room for this Elisha, for this righteous man. தேவனுடைய மனுஷனுக்காக தன்னுடைய வீட்டுல ஒரு மேல் அறையை தயார் செய்கிறதை பார்க்க. இது மூன்றாவது நிலைமை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வர வேண்டிய ஒரு நிலைமை. என்னன்னா, ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஓடுகிறது இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால நம்ம ஆண்டவரை தேடுகிறது கிடையாது. Because there is a need, because there is a problem that is pushing me to go into the presence of God, because there is a pressing need that I need to go and seek God. அப்படி நிலைமையே கிடையாது. அப்படி இல்லாத ஒரு நிலைமையில, when everything is normal, when everything is so rosy and everything is good, everything is going good, but yet that woman chose to seek God, chose to build an upper room for this man of God. நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாத சூழ்நிலையில, எல்லாம் நன்றாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில எப்ப நம்ம ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறோமோ, எப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில when we are ready to build that upper room in our lives, இந்த வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மேல் அறையை, ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு மேல் அறையை எப்ப நம்ம கட்ட நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, then God meets our needs. அப்ப அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவை இருந்தது. நம்ம எல்லாருக்கும் ஒரு தேவை இல்லாம இல்லவே இல்லையா? எல்லாருக்கும் ஒரு தேவை உண்டு. Maybe we say, we have everything. I have money, I have job, I have health, I have everything. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவை கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவை இருந்தது. அந்த மனுஷன் வந்து தங்கி போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த அம்மா இவ்வளவு செய்யறாங்களே, உங்களுக்கு என்ன தேவை? அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே தேவை இல்லை. God has blessed me. God has given me everything. I don't need anything. What I am doing is out of my own love. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கிறது. நான் செய்வது என்னுடைய அன்பின் மிகுதினால நான் அதை செய்யறேன். எனக்கு தேவைக்காக நான் அதெல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது வேலைக்காரன் பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிட்டு வந்து சொல்றான், இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மேல ஆண்டவர் நினைச்சுக்கிறார், நம்முடைய தேவனை சந்திக்கிறவரா இருக்கிறார்.
beyond what we can imagine, beyond what we can comprehend, beyond what we can ask him, he is able to bless us. அப்ப அந்த தேவையை அறிந்து எலிசா சொல்கிறார், நான் உங்களுடைய தேவை இந்த நாள்ல ஆண்டவர் சந்திப்பார் என்று சொல்லி, குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லுவதை பார்க்கும். சோ மூன்றாவது நிலைமையில ஒரு தேவைக்காக இல்ல, ஒரு பிரச்சனைக்காக இல்ல, அன்பின் மிகுதியினால அங்க தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை தேடுகிறதை பார்க்கணும். அந்த அன்பின் மிகுதினால ஒரு மேல் அறையை கட்டுகிற ஒரு சூழ்நிலையில அந்த அம்மாவை குறித்து நான் பார்க்கணும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? He not only blessed her, not only blessed the man of God and the servant, but God met the need which was in her. வாழ்க்கையில இருந்த தேவையை, அவளுக்கு அந்த தேவையை பூர்த்தி அடையணும்னு நினைக்கவே இல்லை. அந்த தேவைக்காக அந்த காரியத்தை செய்யவே இல்லை. அப்படி செய்யாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உள்ளத்தின் ஆழத்தை அறிகிற ஆண்டவராக இருக்கிற அப்படின்னால, நம்முடைய தேவைகளை நாம் சொல்வதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறபடினால அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையாக சந்திக்கிறதை பார்க்கிறோம். அதனால் இந்த நாளிலும் நமக்கிட்ட இருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதித்து நம்முடைய தேவையை சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை வைக்கிறார். நம்முடைய இருக்கிற காரியத்தை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, நம் ஆண்டவரை தேடுவது ஏதோ ஒரு தேவைக்காக இல்லாம, ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இல்லாம, ஒரு கஷ்டத்தை மாற்றுவதற்காக இல்லாம, நம்முடைய அன்பு ஆண்டவர் மேல வைத்த அன்பின் மிகுதியினால நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய தேவையில ஆண்டவர், நம்ம சொல்லாத தேவையிலே ஆண்டவர் என்னதை அதை சந்திக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்க பர்த்திமே என்று சொல்லுகிற ஒரு குருடனை குறித்து வாசிக்கிறோம். அந்த குருடனை குறித்து வாசிக்கும் பொழுது, அந்த குருடன் அங்க பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்ப எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது அங்க யாரோ சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அந்த வழியா வருகிறாருன்னு சொல்லி. அவனுக்கு பார்வை தெரியாது, அவன் இயேசுவை குறித்து பார்த்ததே கிடையாது. அநேக காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கான், இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்க இயேசு கிறிஸ்து வருகிறார்னு சொன்ன பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? இந்த தருணத்தை நான் விட்டுவிடவே கூடாது. I should not miss this opportunity என்று சொல்லி என்ன பண்ணுகிறான்? அதிகமாக கத்துக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. பக்கத்துல அவங்களாம் சத்தப்படாதுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அப்படி சொன்னவுடன் இன்னும் அதிகமாய் அவன் சத்தம் போடுகிறான்னு சொல்லி பார்க்கிறான். He lacked the vision. அவனுக்கு பார்வை கிடையாது, அவனுக்கு இல்லை. ஆனா அவனுக்கு என்ன இருந்தது? கேட்கிற சக்தி இருந்தது, பேசுகிற சக்தி இருந்தது. அத அவன் என்னால பார்க்க முடியாது, நான் என்னுடைய தொழில் என்னன்னா பிச்சை எடுக்கிற தொழில் தான், இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற குறைவுகளை மாத்திரம் நினைத்து கொண்டு இருந்திருப்பான் என்று சொன்னான். அந்த நாளில் அவன் தரிசனத்தை கண்டிருக்கவே முடியாது. He could not have seen in his entire life. He could not have received the vision in his entire life. அந்த நாளில அவன் தனக்கிட்ட இருக்கிற குறையை பார்க்காதபடி தனக்கிட்ட இருக்கிற நிறைவை பார்த்து என்ன பண்ணுகிறான்? அங்க கேட்டு அவனுடைய வாயால சத்தம் போடுகிறான். சத்தம் போட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறான். அவர் அழைத்து வந்த பிறகு ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்பா? உடனே அவன் சொல்லுகிறான், பார்வையடை வேண்டும். உடனே அவன் சொல்லுகிறான், உன் விசுவாசம் உனக்கு, உன் விசுவாசத்தின்படியே நீ ஆக கடவுன்னு சொல்லி அவர் சுகப்படுத்துவதை பார்க்கணும். உடனே அவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு ஆண்டவர் கூட்ட உடனே என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுகிறான்? ஓடி வருகிறதை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா விஷன். வேதத்துல வாசிக்கிறோம், தரிசனம் இல்லாத ஜனங்கள் கெட்டு போகிறாங்க. People perish because of lack of vision. தரிசனம் இல்லாதனால ஜனங்கள் அழிந்து போகிறாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆகையால் இந்த நாளில ஒருவேளை தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில குறைவே என்று சொன்னா கர்த்தர் இந்த நாளில் தரிசனத்தை கொடுக்க முடியாது விரும்புகிறார். He wants to give each of us a vision. வாழ்க்கையில நாட்களில நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம எதுக்காக இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கிறோம்? வந்தோம், சம்பாதித்தோம், ஏதோ நல்ல சேவிங் பண்ணோம், நல்ல வீடை வாங்கணும், நல்ல 2 கார் இல்ல ஒரு காரை வாங்கணும் என்று சொல்லி மாத்திரம் இல்லை. But God has given each of us a vision to accomplish in this world. இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியாது இந்த நாளில் இருக்கிறோம். விசேஷமாக கர்த்தர் இந்த நாட்டிற்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறதுக்கு
இன்னும் மேலான ஒரு விசேஷம் இருக்கு. நம்ம ஆசீர்வதிக்கு இந்தியாவிலேயே ஆசீர்வதிச்சிருக்கலாம், இல்லை ஒருவேளை வேற இடத்துல இருந்தோம்னா அங்கேயும் கூட